சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது இல்லை சாப்பிட்றப்ப குடிக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ விச் இஸ் கரெக்ட் மேம்? சாப்பிட்டு ஒரு 1/2 hour கேப் கொடுக்கணும் அப்படின்றதா, இல்லை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கலாம்? கொஞ்சமாக விற்குது அப்படின்னு தண்ணி குடிக்கலாம். பட் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் பாட்டில் 1 liter பாட்டில் டக்குன்னு குடிப்பாங்க. அப்படி குடிக்கிறது நாட் குட். ஏன்னா டைல்யூட் ஆயிரும் வயிற்றுல, ஃபுட்டும் டைல்யூட் ஆகிடும். ப்ளஸ் ஆசிட் தான் வந்து வயிற்றுல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அது ஃபுல்லாக டைல்யூட் ஆகிடும். அப்போ டைஜஷன் வந்து இட் மே டேக் அ லாங்கர் டைம். ஸோ அதனால அளவாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வேணால் குடிச்சிக்கலாம். அது மாதிரி சாப்பிட்ட பிறகு கூட கொஞ்சமாக தண்ணி குடிக்கலாம். நடுவில் கூட தாகம் இல்லை எனக்கு தொண்டை விற்குது அப்படின்னா குடிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறது ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, நம்ம எப்போ தண்ணி குடிப்போம் சொல்லுங்க? சாப்பிடும்போது ஒழுங்க முடியல, அப்புறம் காரமாக இருந்தா. யார் சொன்னாங்க? சூப்பர். காரமாக சாப்பிட்டு தான் நிறைய நேரத்தில் காரமாக இருக்குன்னு தான் தண்ணி குடிப்போம். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு சுவையை இன்னொரு சுவையால் மாற்றலாம். ஓகே. ஸோ அப்போ காரமாக ஒரு ஊறுகாய் நான் சாப்பிட்டேன், காரமாக இருக்குன்னா தண்ணி குடிக்கிறது பதிலாக கொஞ்சம் தயிர் சோறு எடுத்து போட்டு சாப்பிட்லாம். இல்லை வேறு ஏதாச்சும் காரம் இல்லாத என்ன இருக்குது அது சாப்பிட்லாம். டேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த காரம் ஃபீலிங் போயிடும். அப்போ தண்ணி குடிக்க வேணாம். ஸோ சாப்பிட்றதுக்கு நடுவில் ஒன்லி நெசசரி டேக் வாட்டர். இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குடிக்கலாம், சாப்பிட்ட பிறகும் கொஞ்சமாக குடிக்கலாம். டோன்ட் டேக் டூ மச் வாட்டர், இஸ் நாட் ஐடியல், நாட் நெசசரி. வணக்கம் மேடம். சிறுதானிய உணவு சாப்பிடுங்கன்ட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. சிறுதானிய உணவு எவ்வளோ சாப்பிட்ணும்? சிறுதானிய உணவு சாப்பிட்றதால உடம்புல யூரிக் ஆசிட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ சிறுதானிய உணவு ஏன் சாப்பிட சொல்கிறாங்க? அதில் கலோரி கம்மி. அரிசி உணவு வந்து சக்கரை சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹை கேலரி ஃபுட்டு. ஸோ அதனால சிறுதானிய உணவு சாப்பிட்றப்ப நமக்கு லோ கேலரி கிடைக்கும். கலோரி அளவு கம்மியாக கிடைக்கிறப்ப நமக்கு சுகர் அது மாதிரி பிரச்சனைகள் வராது. இல்லை வந்திருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும். ப்ளஸ் வெயிட் ஏறாது. அதுக்கு தான் சிறுதானிய உணவு சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. முக்கியமாக சிறுதானிய உணவில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிறுதானிய உணவெல்லாம் அரிசி மாதிரி டக்குன்னு குக் ஆகாது. ஸோ நல்லா ஊற வைக்கணும். சிறுதானிய உணவெல்லாம் ராகி கம்பு எதானாலும் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா தான் அதை சமைக்கணும். ஸோ அது வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு உணவு. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நான் இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரைஸ், திடீர்னு நான் சிறுதானிய உணவுக்குள்ள போகிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சிறுதானிய உணவே சாப்பிட்டு என்னால் வாழ முடியாது. ஏன்னா என் வயிறு பழகினது அரிசி செரிமானத்துக்கு தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து சிறுதானியம்னு போகிறத விட ஒரு அளவு, ஒரு டிஃபனுக்கு வந்து சிறுதானியம் உப்புமா தோசை அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு தோசை சாப்பிடுவீங்க? 2 தோசை 3 தோசை. நார்மல் தோசை நிறைய சாப்பிடுவோம். சிறுதானிய தோசையெல்லாம் நம்மளால வச்சு கட்டலாம் முடியாது. மேபி 3 4 அதுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாது. அதே மாதிரியே மதிய உணவில் நீங்கள் ரைஸ்லேயே நிறைய வெரைட்டி ரைஸஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். பட் எந்த ரைஸாக இருந்தாலுமே அளவு அரிசி உணவு அளவாக சாப்பிடுங்க. அதுக்கு பதிலாக காய்கறி கீரை வச்சு சாப்பிடுங்க. நம்மளுடைய தமிழர்களுடைய உணவு முறையே நல்ல உணவு முறை தான். ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அரிசி உணவு நம்ம நிறைய சாப்பிட்றோம். ரைஸ் நம்ம 3 ரசம் சோறு, சாம்பார் சோறு, அப்புறம் தயிர் சோறு வரைக்கும் நம்ம 3 சாப்பிட்றோம் இல்லையா? அந்த ரைஸோட குவான்டிட்டியை நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா எக்ஸலண்ட். நம்மளுடைய ஃபுட்டு, நம்ம ஹோம் குக்டு ஃபுட்டு சூப்பர். இன்னொன்று எண்ணெய் கொஞ்சம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்ணெயில் நம்மளுடைய பாரம்பரிய நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அதை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. பட் இந்த சன்ஃப்ளவர் ஆயில், ஏன்னா அது சன்ஃப்ளவர் ஆயிலே கிடையாது. அதையும் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி. பியூர் சன்ஃப்ளவர் ஆயில் நமக்கு இங்கே வர்றதெல்லாம் சன்ஃப்ளவர் ஆயிலே இல்லை. ஸோ அதனால இது கடலெண்ணெயே நல்லது, பெட்டர் அந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு. நிறைய வீட்டில் வந்து பெண் வந்து கருத்தரிக்கணும்னா பப்பாளி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது பப்பாளி ரொம்ப சூடு, கருச்சிதைவை உண்டாக்கிறோம், அதனால் கருத்தரிக்கிற காலங்களில் வந்து பப்பாளியை தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் முழுமையாக உண்மை இல்லை. கண்டிப்பாக பப்பாளி வந்து கொஞ்சம் மற்ற பழங்களை காட்டிலும் கொஞ்சம் சூடானது தான். அதுக்கு வந்து கருப்பையை உரமாக்கக்கூடிய தன்மை உண்டு தான். ஆனால் குறைந்த அளவில் ஒரு 4-5 துண்டு சாப்பிட்றதுனால எல்லாம் எதுவும் பயந்துட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சில பெண்கள் வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிட போவாங்க, அதில் கொஞ்சம் பப்பாளி துண்டு இருக்கும். உடனே மருத்துவர் வந்து ஐயோ எனக்கு வந்து நான் கருத்தரிச்சிருக்கிறேன், நான் பழத்துண்டுகளில் கொஞ்சம் பப்பாளி துண்டு இருந்தது, ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டப்ப 2-3 சாப்பிட்டேன், எனக்கு எதாவது பிரச்சனை வருமானு கேட்பாங்க. அப்படியெல்லாம் வந்து அது கருச்சிதைவை உண்டாக்கக்கூடிய அளவில் உள்ள சத்து உள்ளது கிடையாது. கொஞ்சம் சூடை கொடுக்குமே தவிர மற்ற அளவில் பெரிய அளவில் வந்து கருச்சிதைவை உண்டாக்காது. கருத்தரித்த முதல் 3-4 மாதங்களுக்கு நம்ம வந்து தனியாக பப்பாளியை எடுப்பதை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுவும் கூட நிறைய கருத்து மோதல்கள் இருக்குது மருத்துவ உலகத்தில். அப்படிலாம் கிடையாது. விட்டமின் ஏ சத்து நிறைய தேவைன்னா அவங்க பப்பாளி சாப்பிடணும் அப்படியும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் மொத்தத்தில் கொஞ்சம் சூட்டை தரக்கூடியதுனால முதல் 3 மாதங்களுக்கு அதிக அளவில் பப்பாளி எடுக்கிறத கருத்தரித்த தாய்மார்கள் தவிர்த்து கொள்ளலாம். மற்ற எல்லா தரப்பினருக்கும்
பப்பாளி வந்து மிகச்சிறந்த உணவு. பப்பாளி வந்து சர்க்கரையை மெதுவாக தரக்கூடிய லோ கிளைசமிக் தன்மை கொண்டது. அதில் நிறைய நார்பொருள் இருக்கிறதுனால அந்த நார்ச்சத்து மலத்தை நல்லா இழக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோடு சேர்ந்து அந்த நார்ச்சத்து இதயத்தில் இரத்த கொழுப்பு படிவதை தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். விட்டமின் ஏ சத்து நிறையா இருக்குது. இது எல்லாத்த காட்டிலும் அதனுடைய சிவந்த நிறம், நல்லா ரெட் கலரில் எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் விரும்பி சாப்பிடுங்க. பப்பாளியினுடைய சிவந்த நிறம் புற்றுநோய்கள் வருவதை தடுக்கிறதுன்னு இன்றைக்கு இருக்கிற ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. காலை உணவு, காலையில சாப்பிட்ற சாப்பாடு இந்தியர்களுக்கு மிக மிக முக்கியமா புரதம் கூடுதலான உணவு வேணும். இட்லி, வடை, மசால் தோசை, பூரி போதும். அதெல்லாம் இனிமேல் அது அந்த மாதிரி காலை சாப்பாடு வேண்டாம். அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இனிமேல் அப்படி வேண்டாம். காலையில நல்ல சுண்டல், 2 முட்டை, கொஞ்சம் நல்லா பழங்களை துண்டு, இல்ல காய்கறிகள் சேர்ந்த ஒரு கலவை, இல்லை என்றால் ஒரு காய்கறி சூப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இப்படித்தான் காலை உணவு இருக்கணும். ஒரு மேடையில் நான் இப்படிலாம் சொன்னேன், ஒரு சுண்டல், ஒரு சூப்பு, ஒரு பழம், அதுக்கப்புறம் ஒரு எக், இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கறான். இதான் என் ஃபுட்டு. காலை உணவு இப்படித்தான் இருக்கணும். இட்லி தோசை வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுக்கலாம். அதுவும் சிகப்பரிசியில, நல்ல மாப்பிள்ளை சம்பால, கருப்பு கவுனியில, தூயமல்லி சம்பாவில் இனிமேல் உங்கள் இட்லி தோசை இருக்கட்டும். இட்லி தோசை வெள்ளையா இருக்க வேண்டாம். அது அழுக்கா இருக்கணும், அது பழுப்பா இருக்கணும், அது சிகப்பா இருக்கணும், அது சாம்பலா இருக்கணும். வெள்ளையா இருந்தா தான் பிரச்சனை. வெள்ளையா இருந்தா எல்லாமே பிரச்சனை. கருப்பா இருந்தா கும்பிடலாம். மிகச்சிறப்பு கருப்பு தான். அப்படி நல்ல ஒரு பாரம்பரிய அரிசியை வச்சு உங்க குழந்தைகளுக்கு இட்லி தோசை கொடுங்க. சிறுதானியங்களில் பொங்கலோ, ஒரு வரகரிசி பொங்கலோ, ஒரு திணை அரிசியில ஒரு பொங்கலோ கொடுக்கலாம் வாரத்துக்கு 2 நாள். நம்ம பல பேர் பண்ற தப்பு, இந்த கல்யாண வீட்டில் எல்லாத்துலேயும் ராத்திரி தான் பேயா போய் கூட்டடிக்குது. அதனால இப்போ 4000 பேர் 5000 பேர் சாப்பிட்ற இரவு உணவில் நாங்கள் 60 வெரைட்டி வச்சுருக்கோன்னு மத்தியானத்துலேருந்து சாப்பிடாம கிடந்து ராத்திரியில் ஒரு வெட்டு விட்டுறாங்க. அவ்வளவு. அப்படி இரவு உணவை விருந்தாக, இரவு உணவு விருந்தாக இருக்கணும். முதல்ல இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளணும். விருந்தும் மருந்தும் 3 நாள் சொல்லியிருக்கான். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம தினம் தினம் விருந்து சாப்பிடுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில் என்ன செய்யணும், நேற்று ராத்திரிலேருந்தே பிளான் போடுறான். ராத்திரி என்ன செய்யறான்னு காலையில் போகும்போது கேட்டு போகிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சிறுபிள்ளையாக இருக்கும்போது இரவு உணவு அப்படின்னா மத்தியானத்தோட மீதி தான் இரவு உணவு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மத்தியானம் சோறு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் மீதி இருக்கும், என்னைக்காவது கொஞ்சம் சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் ரசம் வச்சு கொடுப்பாங்க ராத்திரியில். அதிகபட்ச மிக மிக அதிகமாக யோசிச்சு பார்த்தா சூடாக ரசம் கிடச்சிருக்கும். அவ்வளோதான். மத்தியானத்தினுடைய மீதி தான் இரவு உணவு. ஆனால் இன்றைக்கி பல பேர் ஆப் எடுத்து ராத்திரி வந்து சவர்மா வாங்கட்டா, பெரியம்மா சின்னம்மா தெரியாது, ஆனால் சவர்மா தெரியும் உனக்கு, அதை வாங்கட்டா, பரோட்டா திங்கவா, பீஸா வாங்கவா, பர்கர் வாங்கவா, இதை என்று இரவில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா வேளை உணவையும் விருந்தாக ஆக்கி கொண்டிருக்கிறது வணிகம். நீ ஏன் இதை சாப்பிட்ற, நீ இதை சாப்பிட, இவ்வளோ சீப்பாக கிடைக்கும், இந்த வீட்டு வாசலில் வாயிலே வேணாலும் வந்து வைக்கிற ஒரு புது ஆப் இருக்குது, அது வாங்கி கொண்டு வரேன்னு சொல்லி கொடுக்குறான். அதற்குள் போய் சிக்கிறோம். தயவு செய்து அப்படி இருக்கக்கூடாது. எளிய உணவாக இரவு உணவு எளிதாக